கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உபவாசத்தின் 17ஆம் நாள் இந்த மாலை வேளையில இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையில உங்களை சந்திப்பதில் நான் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. வேத வாக்கியங்களிலிருந்து அப்போஸ்தலர் நடபடிகளிலிருந்து சில ரகசியங்களை நான் பேச குடும்பம் ஒரு 3 குடும்பத்தை பற்றி நான் பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. முதல் குடும்பம் லீதியாளுடைய குடும்பம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஓய்வு நாளில் நல்ல கவனிங்க. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். ஊழியத்துல எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு ஊழியம், ஏதாகிலும் செய்யணும். அதான் பவுலுடைய இருதயம். ஒரு நிமிஷத்தை கூட வீணாக்க கூடாது. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போனோம். ஒரு ரகசியம், ஆண்டவர் பட்டணத்துக்குள் ஊழியம் செய்தார், கிராமத்துக்குள் ஊழியம் செய்தார், பட்டணத்துக்கு வெளியேயும் ஊழியம் செய்தார். இதுதான் பவுலுடைய வாழ்க்கையும். பட்டணத்துக்கு வெளியே போய் எங்க உட்கார்றாங்க? ஒரு ஆற்றின் அருகே வழக்கமாய் அவர்களுக்கு ஜெபம் பண்ணுகிற ஒரு இடம் இருந்தது. இப்ப ஒரு தேவ பிள்ளைகள் வழக்கமா ஜெபிக்கிற இடத்த நம்ம பார்க்கிறோமோ இல்லையோ, சமுதாயம் கவனிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மனிதன் இங்க வந்து தினமும் ஜெபிக்கிறானே, இதை ஒருத்தர் பார்க்கும்போது என்ன அர்த்தத்தை சொல்லுவாங்க. இப்படி வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது அங்கே கூடி வந்த ஸ்திரீகள். இதுதான் ஆச்சரியம். எப்பயுமே ஜெப வாசனை என்ன பண்ணும்? அநேகரை இழுத்துக்கிட்டு வரும், அநேகரை கொண்டு வரும். 2 பேர் கூடி ஜெபிக்கிற இடத்துல 4 பேர் வருவாங்க, 4 பேர் ஜெபிக்கிற இடத்துல 6 பேர் வருவாங்க, 6 பேர் ஜெபிக்கிற இடத்துல 8 பேர் வருவாங்க, 8 பேர் ஜெபிக்கிற இடத்துல 15, 20 அப்படியே போகும். நல்ல கவனிங்க, ரொம்ப அருமையான ஒரு காரியம். அப்படி அவர்கள் அந்த வழக்கமான இடத்துல உட்கார்ந்து கூடி அங்கு வந்திருந்த பெண்களுக்கு என்ன செய்தார்கள்? உபதேசித்தார்கள். இந்த உபதேசம்ங்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். வேத வாக்கியங்களை ஓரள சொல்லி போகாம பைபிள்ல நிறைய உபதேசம் இருக்கு. சிலுவையை குறித்த உபதேசம் இருக்கிறது, ஞானஸ்தானத்தை குறித்த உபதேசம் இருக்கிறது, வேற்றுமையான உபதேசங்கள் இருக்கிறது, ஆரோக்கியமான உபதேசங்கள் இருக்கிறது. இப்படி நிறைய உபதேசம் இருக்குது. அதுல அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் உபதேசித்திருப்பார். அடுத்த வசனத்துல பாருங்க, அப்பொழுது நல்ல கவனிங்க, அப்பொழுது தியத்ரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும், ரத்தாம்பரங்கிற ஒரு கம்பளத்தை விற்கிற ஒரு பெண்மணியானவள், தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். வழியில வழிபோக்கா போயிட்டு இருக்கிற ஒரு பெண்மணி பவுலுடைய உபதேசங்களை கேட்கிறார். அப்படி உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். ஒரு தேவ மனிதன் புல்பீட்டுக்கு வரும்போது, ஒரு ஊழியக்காரர் புல்பீட்டுக்கு வரும்போது, ஒரு ஊழியக்காரர் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது முக்கியமா ஜெபிக்க வேண்டியது சபையாருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அது உன்னதமான ஒரு ஜெபம். அதுக்கு அடுத்தது சபையாருடைய இருதயங்கள் திறக்கப்படணும். அவ்வளவு பாடுபட்டு ஆண்டவர்ட்ட வார்த்தையை வாங்கிட்டு வரும்போது பிசாசு கவனிக்கவே விட மாட்டான். நிறைய பேர் பார்த்தா குழந்தைங்களோட விளையாண்டுட்டு இருப்பாங்க, அசால்ட்டா இருப்பாங்க, பேனாவை தூக்கி போட்டு விளையாடுவாங்க. நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். சில பேர் எந்திரிச்சு வெளியில போவாங்க. அப்போ இந்த ஆலயத்தில் அவங்களுடைய பிரசன்டேஷன், ஒரு பக்கம் நமக்கு கர்த்தர் இவ்வளவு பெரிய ஆலயத்தை கொடுத்து இவ்வளவு வசதி வாய்ப்புகளை கொடுத்திருந்தாலும் நல்லா கவனிக்கணும், ஒண்ணுமே இல்லாத எத்தனையோ ஆலயங்கள் இருக்குது. இப்ப கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த கட்டடத்துல, இந்த தேவ சமூகத்துல பவுல் சொல்லியவைகளை கவனிக்கணும். நல்ல கவனிங்க.
தேத்ரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியான் அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி கவனிக்கும்படி அப்போஸ்தலனாகிய பவுலிடத்துல அல்லேலூயா அந்த ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை என்ன செய்தார்? சபையில ஆராதனைக்கு வரும்போது மக்களுடைய இருதயங்கள் திறக்கப்படும். அல்லேலூயா. என் ஜனங்களை ஆராதிக்க விடுன்னு சொன்னார் கர்த்தர். பார்வோன் என்ன பண்ணா? தடை பண்ணுனா ஆராதிக்க விடாதபடி. பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். நல்ல கவனிங்க, 15ஆம் வசனம். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு. ஒரு பெண்மணியினுடைய ஒப்பு கொடுத்தல்னால ஒரு குடும்பமே ஞானஸ்தானம் எடுக்குதுங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு பெண்மணியினுடைய ஒப்பு கொடுத்தல், அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் என்று எண்ணினால். என்ன அருமையான வார்த்தை! ஒரு இரத்தாம்பரம் விற்கிற பெண்மணி, என்னை நீங்கள் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து என்ன பண்ணுங்க? தங்கி இருங்கள். அன்னைக்கு சீஷர்கள் இயேசுவின் இடத்துல அதான் கேட்டான், எங்க வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே, நீ கூப்பிடுறீங்களா? உங்க வீட்டுக்கு, உங்க வீட்டு பிரச்சனையெல்லாம் தீரணும்னா நீங்க இயேசுவை கூப்பிடணும். அல்லேலூயா. உங்க வீட்டுக்கு நீங்க கூப்பிடுங்க. சில பேரை நான் காப்பாற்றணும்னு நினைச்சாலும் காப்பாற்ற முடியல, சில பேரை விடுவிக்கணும்னு நினைச்சாலும் விடுவிக்க முடியல. அப்படி போய் சிறையில மாட்டிட்டு நிக்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியும், நாங்க வந்தோம்னா எங்க தலையீடு இருந்தா அது பெரிய அளவுல பிரச்சனை பூதகரமா எழும்பும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நான் சொல்ற வார்த்தை என்னன்னு உங்களுக்கு புரியுதா? அதனாலதான் ஞானி எழுதுனா, சிறைப்பட்டவர்களை விடுவிக்க கூடுமானால், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களையும் விடுவிக்க கூடுமானால் என்ன பண்ண? விடுவின. சில பேரை விடுவிக்கணும்னு ஆசைப்படுறோம், விடுவிக்க முடியல. சில பேரை காப்பாற்றணும்னு நினைக்கிறோம், காப்பாற்ற முடியல. ஏன்னா எங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க எந்த மனநிலையில இருக்கிறாங்கிறது நல்லா தெரியும். சோ இந்த லீதியாளுடைய இருதயம் அப்படிப்பட்ட ஒரு இருதயம். என்னை வந்து கர்த்தருக்குள்ள நான் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால், பவுல் கடினமான மனுஷன், வச்சாருன்னா சாட்ட பயங்கரமா இருக்கும். சோ அதனால என் வீட்டுல என்னை நம்புனா என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடு வருந்தி கேட்டுக்கொண்டால் அந்த லீதியாளுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த வருடத்துல நம்ம கண்ணீர் வடித்து ஜெபிக்க போற காரியம், ஒவ்வொரு குடும்பத்துல ரட்சிக்கப்படாத கணவன்மார்கள், மனைவிமார்கள், பிள்ளைகள் கண்டிப்பா என்ன பண்ணணும்? இதை வந்து நம்ம தீவிரமா எடுக்கிறோம். இதுதான் முழு முயற்சியா எடுக்க போறோம். இதுல நம்ம ஜெபித்தாலே அதனுடைய எண்ணிக்கை இன்னும் விசாலமாகும். இந்த 3000 நம்ம கோல் செட்டிங் பண்ணி ஜெபிக்கும் போது இது ஒரு முக்கியமான ஜெபம். அல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து, அதுதாங்க கிறிஸ்மஸ். 1 தீமோத்தேயு 1:15 படிக்கிறோமே, பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். அதுக்குதான் அவருடைய நோக்கம். ஒரு 16-17 நோக்கம் இருக்கு. அதுல மெயினான நோக்கம் இதுதான். மத்தேயு 1:21 படிக்கும்போது என்ன பண்ண? அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார். இயேசுனா என்ன? ஜனங்களின் பாவங்களை நீக்கி. மெயின் தீம் வந்து சால்வேஷன். மெயின் நோக்கம் வந்து ரட்சிப்பு. ரட்சிப்பு இல்லைன்னா ஆமென் சொல்லுங்க. ஒரு தகப்பனுடைய வேலை என்ன? ஒரு தகப்பன் தன் மனைவியை ஒழுங்கா கவனிக்கணும், தன் பிள்ளைங்களை ஒழுங்கா கவனிக்கணும், தன் குடும்பத்தை ஒழுங்கா கவனிக்கணும். தன்னுடைய குடும்பத்துக்கு அவன் தான் முன்மாதிரி. வீட்டுல சொல்ல போனா ஒரு தகப்பன் தான் முதல்ல எந்திரிக்கணும். ஒரு தகப்பனார் தான் முதல்ல எந்திரிக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம தான் முன்மாதிரி. அதே போல ஒரு தாய் தன் வீட்டுல அவ எழுந்து அவ செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும். திருமணம் பண்ணி போகிற ஒரு பெண்மணி தன்னுடைய மாமியார் வீட்டுல கடமைகளை நிறைவேற்றணும். வச்சுக்கிற ஞாயிற்றுக்கிழமை பெரம்போட தான் வரணும்னு இருக்கிறேன். சில கேசஸ் எல்லாம் இருக்கு. அன்னைக்குதான் சில மருமகள்களை எல்லாம் பார்க்க முடியும். குடுமையை பிடிக்கிற மாதிரி கத்த செய்வார். ஆண்டவருடைய கரம் சும்மா விடாது. அல்லேலூயா.
நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை உயர்த்தி சத்தம் போட்டு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் எங்களை கர்த்தரிடத்தில் விசுவாசம், இந்த வார்த்தை சாதாரண வேர்டு இல்லை. என்னை நான் கர்த்தர்ட்ட விசுவாசம் உள்ளவள் என்று நீங்க எண்ணினால் என் வீட்டில் வந்து காஃபி குடிங்க, டீ குடிங்க, இல்லாட்டி என் வீட்டுக்கு வராதீங்க. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சபை ஆராதனையை புறக்கணிக்கும் போது, சபையை புறக்கணிக்கும் போது, ஊழியத்தை புறக்கணிக்கும் போது, வேலை செய்ய 6 நாட்கள் இல்லையா? ஓய்வு நாள்னு எதுக்கு கர்த்தர் கொடுத்தார்? அது கர்த்தருடைய சபையை, அது திருவிருந்து ஆராதனையை, அது ஒவ்வொரு ஆராதனையும் புறக்கணிக்கும் போது எப்படி குடும்பம் மேன்மை அடைய முடியும்? அடிக்கடி சொல்வேன், நல்லா இருக்கும் போதே ஒழுங்கா ஜெபிக்கணும், நல்லா இருக்கும் போதே ஒழுங்கா வேதம் வாசிக்கணும். அப்பதான் நம்ம நல்லா இல்லாத போது கர்த்தர் நமக்கு துணை அளிப்பார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னொரு குடும்பத்தை பத்தி நான் பேசணும். அந்த குடும்பம் சிறைச்சாலைக்காரனுடைய குடும்பம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 25 34 வசனங்களை சத்தமாய் வாசிக்க கேட்போம். நடு ராத்திரியிலே, நல்ல கவனிங்க, நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி, இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கு அப்படின்னு நான் கேட்கல, இருக்கான்னு பாருங்க. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். நல்ல கவனிங்க, தாவீது கிட்ட போய் நீங்க கொஞ்ச நேரம் பேசுனீங்கன்னா தாவீது சொல்வாரு, சங்கீதம் 119 164 படி ஒரு நாளைக்கு நான் 7 முறை துதிக்கிறேன், 3 முறை ஜெபிக்கிறேன், அந்தி சந்தி மத்தியான நேரங்கள்ல ஜெபிக்கிறேன், ஒரு நாளைக்கு 7 தடவை என்ன பண்றேன்? துதிக்கிறேங்கிற. நல்ல உங்க வாயில ஸ்தோத்திரம் வந்துகிட்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். உங்க ஸ்தோத்திரங்கள், துதிகள் சத்ருவினுடைய வல்லமைகளை நிர்மூலமாக்கும். ஆமென், அல்லேலூயா. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும். உங்க வாயிலிருந்து புறப்படுகிற துதி பிசாசினுடைய தந்திரங்களை அதமாக்கும். அல்லேலூயா. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் கண்ணீரோடு உங்கள்கிட்ட சொல்ற ஒரு காரியம், இந்த 25 அவங்கள்ட்ட ஜெபம் இருந்தது, துதி இருந்தது. காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் எல்லாரும் அதை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கேட்டு கொண்டிருந்தார்கள். நல்ல கவனிங்க, ஜெயிலுக்குள்ள பாடிட்டு இருக்கிறாங்க, துதிக்கிறாங்க. ஆனா காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கேட்டுக்கொண்டிருந்தார்கள். 26ஆம் வசனம், சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. நம்ம எவ்வளவோ ஜெபம் பண்ணியிருப்போம், நம்முடைய ஜெபத்துக்கு பதிலே வராதது மாதிரி இருக்கும். ஒரு ரகசியத்தை சொல்றேன், எந்த நேரத்துல என்ன கர்த்தர் பண்ணுவாருன்னே தெரியாது. அவருக்கு அந்த நேரம் அவருக்கு தெரிஞ்சு அவருக்கு செய்யணும்னு நினைச்சிட்டாரு, செஞ்சிருவாரு. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. எப்படி யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கும்? ஜெயிலே கிடுகிடுன்னு ஆடுதான் எப்படி இருக்கும்? இது இன்னைக்கு உண்மை. சீனாவில் இருக்கிற ஒரு போதகர் நூன் அப்படின்னு சொல்லி ஒரு போதகர் அடிச்சு துவைச்சு அவரை கொண்டு அந்த ஜெயில போடுவாங்க. 7 காவல் அவருக்கு, கால் ஒட்டஞ்சு எலும்பெல்லாம் ஒட்டஞ்சு ஜெயில கிடப்ப. இதே மாதிரி பாடி துதிச்சுட்டு இருக்கும் போது அங்கெல்லாம் அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ். அந்த புஸ்தகத்தை நான் வாசித்து இருக்கிறேன். அப்ப பாருங்க, இவர் கண்ணீர் வடிச்சு நல்லா துதிச்சு பாடும்போது ஆவியானவர் சொல்றாரு, எழுந்துரு, நட. ஆண்டவரே, என்ன பரியாசம் பண்றீங்களே, என் எலும்பெல்லாம் உடைஞ்சிருக்கு, நான் எப்படி எந்திரிப்பேன்? நட, எழுந்துரு. கஷ்டப்பட்டு எழுகிறாரு, கால் எல்லாம் பர்ஃபெக்டா மாறுது. அப்படியே வர்றாரு, ஒவ்வொரு கேட்டும் தன்னால ஓபன் ஆகுது. நேரா சர்ச்சுக்கு போயிட்டார். ஜெயில தேடிட்டு இருக்கிறாங்க, அவரை காணா. இன்றைக்கும் அது உண்மையே. அல்லேலூயா. அந்த புஸ்தகத்தை நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு எடுத்து கொண்டு வந்து காமிக்கிறேன் பாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் படிச்சேன். ரொம்ப ஒண்டர்ஃபுல் புக் அது. பூமி மிகவும் அதிர்ந்தது, உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும்
பைபிள் கர்த்தர் நம்ம கையில கொடுத்துக்கிறது வாசிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, பிரசங்கிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அபியாசப்படுத்துவதற்கு. இந்த வசனங்களை நம்ம அபியாசப்படுத்தணும், அனுபவமாக்கணும். ஆண்டவர், இந்த வசனத்தின்படி எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். நான் 17 வருஷம் இந்த எர்னியாவுக்காக, இந்த வயிற்றுக்காக நான் ஜெபித்ததும் கிடையாது. ஆனால் இந்த வசனத்தை போதிக்கிறத நிறுத்தவே இல்லை, இதை பத்தி சட்டம் பண்ணவே இல்லை. 17 இயர்ஸ் அசையும்படியாக பூமி அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிட்டு. இந்த ராத்திரில நான் கர்த்தர் சமூகத்துல நின்று சொல்றேன், இதுவரைக்கும் நமக்கே தெரியாம நமக்கு என்னென்ன கட்டுகள் இருக்கோ அதெல்லாம் இன்னைக்கு கலண்டுரும். நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. அல்லேலூயா. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. சிறைச்சாலைக்கார நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். தற்கொலை பண்ணிக்க போயிட்டான். என்ன நடந்ததுன்னு பாருங்க. பவுல் மிகுந்த சத்தமிட்டு நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. ஐயோ தம்பி, உனக்கு ஒண்ணு என்ன பண்ணிராத, கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. நாங்கள் எல்லாரும் இங்கதான் இருக்கிறோம். ஆமென். நூன் மாதிரி அவருடைய சபைக்கு நாங்க போகல, எல்லாரும் இங்கதான் இருக்கிறோம். அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அருமையான வார்த்தை. வாரம் நம்ம சர்ச்சில் இது நடக்கணும். இது நடந்தாதான் 3000 பேர் வருவாங்க. ஆண்டவன்மாரே, வாரம் ஞானஸ்நானம் நடக்கணும். சந்தோஷமா ஆமென் சொல்லுங்க. அடுத்த வசனம் பாருங்க. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. நீதியால் சொன்னா பாத்தீங்களா, நான் வந்து ஆண்டவர் மேல விசுவாசம் உள்ளவள் என்று நீங்க நம்புனா என் வீட்டுக்கு வாங்க. ஆனா இங்க அதே வார்த்தை எப்படி வருது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ என்ன பண்ண, நீயும் உன் வீட்டாரும் என்ன செய்வீர்கள்? நம்முடைய குடும்பத்தையே கர்த்தர் தூக்கி நிறுத்திடுவார். அதனாலதான் ஒரு போதகர் தண்ணீர்ல இறங்கும் போது அவர் கேள்வி கேட்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? மெய்யாகவே இயேசுதான் தெய்வம் என்று விசுவசிக்கிறீர்களா? ஆமென், ஆமென். நல்ல கவனிங்க. இந்த வார்த்தையை சொன்ன உடனே என்ன நடக்குது? 33ல அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு பேசுகிறேன். அங்கே லீதியாளுக்கு ஆற்றங்கரையில் உபதேசித்தார்கள், இங்கே சிறைச்சாலனுடைய வீட்டில் போதித்தார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? அங்கே லீதியாளுக்கு என்ன பண்ணினார்கள்? ஆற்றங்கரையில உபதேசித்தார்கள். இங்க சிறைச்சாலைக்காரனுடைய வீட்டில் என்ன பண்றாங்க? வசனத்தை பகுத்து 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 போதிக்கிறாங்க. அவனுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி எடுத்து ஊட்டி விடுறாங்க. போதித்தார்கள். இந்த போதனையை கேட்ட உடனேயே 33ல ராத்திரியில அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். இதாங்க அற்புதம். சத்துருக்களுக்கு முன்னாடி ஒரு பந்தினா இதுதான். காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே என்ன செய்தார்கள்? ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஒரு பொண்ணு அல்லது ஒரு பையன் மனம் திரும்பி உண்மையா ஞானஸ்தானம் எடுக்கணும்னு ஆசையா வந்தா, அவங்களுக்கு தைரியமா ஆண்டவரை விசுவசிக்கிறேன்னு சொன்னா, 100க்கு 100 நான் கர்த்தரை நம்புறேன்னு சொன்ன தைரியமா கொடுக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ள வந்துட்டு ரகசியமா சில வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த பையனை கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காண்டி நான் இங்க நமக்கு பாஸ்டருக்கு தெரியாமலே வந்து என்ன பண்றது? அந்த ஞானஸ்நானம் எப்படி புரியல. போதகர்களே ஏமாற்றக்கூடிய ஒரு ஞானஸ்நானம் இருக்குது. இப்ப இதுலதான் போதகர்களுக்கு வெளிச்சம் வரணும். அப்படி உடனே அவர்கள் என்ன செய்தார்கள்?
ஞானஸ்நானம் பெற்றார்கள். வாசிங்க. பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு என்ன செய்தான்? போஜனம் கொடுத்து. அந்த லீதியாலும் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாளா இல்லையா? செம்ம டென்ஷன்ல இருக்கிறீங்க. அந்த வீதியால் வீட்டுக்கு கூப்பிட்டாலா இல்லையா? அதே மாதிரிதான் இவர் என்ன பண்ணாரு? சிறைச்சாலைக்காரன் வீட்டுக்கு கூப்பிட்டு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி. இந்த மன மகிழ்ச்சி உங்க வீட்டுக்கு வரணும். உங்க வீடு எப்பயும் சந்தோஷமா இருக்கணும். உங்க குடும்பத்துல எப்பயும் ஒரு மன மகிழ்ச்சி இருக்கணும். நம்முடைய குடும்பங்கள் ஆரோக்கியமா இருக்கணும்னா பெற்றோர்களாகிய நம்முடைய கையில் தான் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். உங்க பிள்ளைங்களோட நீங்க பேசணும். வருங்கால சந்ததியோட நீங்க பேசணும். ஒரு தலைமுறை கர்த்தரை சேவிக்கும். அது தலைமுறைக்கும் கர்த்தருடைய சந்ததி என்று அழைக்கப்படும். நீங்க ஒரு நல்ல சந்ததியை உருவாக்கிட்டு போயிருங்க. நீங்க ஒரு பக்தி உள்ள சந்ததியை உருவாக்குங்க. கண்டிக்கிறதுக்கு பயப்படாதீங்க, பேசுறதுக்கு பயப்படாதீங்க. முதல்ல அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க. ரெண்டாவது, அவர்களோட நீங்க பக்குவமா பேசுங்க. வார்த்தைகள்ல கவனமா இருங்க. அவர்களுக்கு வசனத்தை எடுத்து காண்பீங்க. அவங்களோட நீங்க பேசி உறவாடுங்க. அன்பா இருங்க. அது ஒரு பெரிய புரட்சி அவங்க வீட்டுல கொண்டு வரும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்ப வேத வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அவன் விசுவாசம் உள்ளவனாகி எப்படி மாறிட்டான்? தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாகி. மூணாவது ஒரு குடும்பத்தை பத்தி வேகமா சொல்லி முடிக்கிறேன். கொர்நேலியு குடும்பம் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்போஸ்தலர் நடபடிகள்ல 10ஆம் அதிகாரத்துல இத்தாலியா பட்டணம் என சொல்லப்பட்ட பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசாரியா பட்டணத்திலே இருந்தான். ரத்தன சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். அவனிடத்தில் இருந்த முதல் கேரக்டர் தேவ பக்தி உள்ளவன். இரண்டாவது கேரக்டர் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவன். மூணாவது கேரக்டர் மிகுந்த தான தர்மங்கள் செய்யக்கூடியவன். நாலாவது கேரக்டர் தன் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் உட்கார வச்சு தேவனை நோக்கி ஜபம். இது எல்லாம் எங்க பிரதர் இருக்கு? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல இருக்கு இந்த 4 காரியம். 5வது காரியம் அப்போஸ்தலர் 10:3. இப்படி ஜெபிக்கிற குடும்பத்தை பரலோகம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்குமா? பிரத்யட்சமா தேவ தூதன் அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டான். ராமன் சொல்லுங்க. நானும் ஒவ்வொரு முறையும் சொல்றேன், உங்க வீட்டுக்கு அட்லீஸ்ட் தேவ தூதனாவது வரணும். ஒரு முறையாவது தேவ தூதனை பார்த்துட்டீங்கன்னா உங்க குடும்ப சூழ்நிலையே மாறிடும். குடும்ப சூழ்நிலையே 100% மாறும். நான் சொல்றது உண்மை. கர்த்தருடைய இரக்கத்தினால நான் தூதர்களை பார்த்திருக்கிறேன், பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஸ்டில் தூதர்கள் வருவார்கள். உங்க தூதரை நீங்க பார்க்கணும். கடவுள் உங்களுக்கு ஒரு தூதரை வச்சிருக்கிறார். உங்க உண்மையை பார்க்கிற கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார், தூதனை வீட்டுக்கு அனுப்புவார். ஏங்க மரியாள் வீட்டுக்கு டபார்னு உள்ள நுழைஞ்சு தூதன் போனானா இல்லையா? ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே, கிருபை பெற்றவளே, நீங்க ஜெபிக்கிறது உண்மையா இருந்தால், கர்த்தரை தேடுகிறது உண்மையா இருந்தால், தான தர்மம் செய்யக்கூடிய குணாதிசயம் இருந்தால், குடும்பத்தோடு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தால், பிரத்யட்சமா உங்க வீட்டுக்கு தேவ தூதன் வருவான். அல்லேலூயா. தேவ தூதன் வந்து அது மாத்திரம் இல்ல, அந்த தேவ தூதன் வர்றது தரிசனம் கண்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், 5 காரியம் சொன்னேன். 6வது காரியம், கொர்நேலியு ஒரு நீதிமான். கொர்நேலியு நல்லவன். நீதிமான் மட்டும் இல்ல, அவன் ரொம்ப நல்லவன். இந்த வசனம் எங்க இருக்கு? அப்போஸ்தலர் 10:22 இருக்கு. இதுவரைக்கும் 7 காரியம் சொன்னேன். கடைசி காரியம் சொல்றேன். அப்போஸ்தலர் 10:30 ரொம்ப அழகா ஒரு வார்த்தை இருக்கு. கொர்நேலியு என்ன சொல்றாரு? 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்தில் நான் உபவாசித்து. 8வது கேரக்டர் என்ன? உபவாசிக்கிறவன்.
கொர்நேலியு கிட்ட 8 கேரக்டர் இருந்துச்சு. என்னென்ன கேரக்டர்? முதல் கேரக்டர் தேவ பக்தி உள்ளவன். இரண்டாவது கேரக்டர் என்னது? தேவனுக்கு பயந்தவன். மூணாவது கேரக்டர் என்னது? தான தர்மங்கள் செய்கிறவன். நாலாவது கேரக்டர் என்னது? தேவனை நோக்கி ஜெபிக்கிறவன். ஐந்தாவது கேரக்டர் என்னது? தரிசனம் காண்கிறவன். ஆறாவது கேரக்டர் என்னது? நீதிமான். ஏழாவது கேரக்டர் என்னது? நல்லவன். எட்டாவது கேரக்டர் என்னது? உபவாசி. கர்த்தருக்கு சித்தமானால் உயிரோட இருந்தால் 2025 இதுவரைக்கும் நீங்க பார்க்காத பரிசுத்தவான்கள், உண்மையான தீர்க்கதரிசிகள் இந்த சபைக்குள்ள வரப்போறாங்க. அப்பதான் நீங்க போலிகளை எல்லாம் அடையாளம் காண போறீங்க. அல்லேலூயா. ஆமா, நான் சும்மா உங்களை பயமுறுத்தல. சும்மா தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு அலையிறாங்கல்ல, அவங்க எல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இனிமே 2025 வரிசையா நம்ம சபைக்கு நல்ல நல்ல பரிசுத்தவான்கள் வருவாங்க. நிறைய பேர் வருவாங்க. கர்த்தர் அவங்க மூலமா உங்களோட பேசுவார். அல்லேலூயா. ஆகவே இந்த 3 குடும்பத்தை இன்னைக்கு கண்ணு முன்னாடி வைங்க. ஆமென். இந்த 3 குடும்பத்திலையும் தூதர்கள் உள்ள போனாங்க. இந்த 3 குடும்பத்திலையும் லீதியால் வீட்டுக்கு பவுல கூப்பிட்ட அந்த பெண்மணி, சிறைச்சாலை கைதி என்ன காவலால என்ன பண்ணா? வீட்டுல கூப்பிட்டு சாப்பாடு போட்டான். ஆமென். கர்த்தர் நல்லவரா? உங்க வீடு ரட்சிக்கப்படுமா? உங்க குடும்பம் ரட்சிக்கப்படுமா? உங்க வீட்டில் உள்ள அனைவரும் ரட்சிக்கப்படுவார்களா? நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுங்க? விசுவாசிங்க. உங்க வீடு முழுவதும் என்ன செய்யப்படும்? சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரலோக கதவுகள் திறக்கப்படட்டும். தேவ மகிமை இறங்கி வரட்டும். உன்னத பலன் இறங்கி வரட்டும். வழக்கமாய் பழக்கமாய் ஜெபிக்கிற ஆற்றங்கரையில ஸ்திரீகளுக்கு உபதேசம் பண்ணும் போது ரத்தாம்பரம் மிக்கிற பெண்மணியினுடைய இருதயத்தை பவுல் பிரசங்கிக்கிற வார்த்தைகளை கவனிக்கும்படி கர்த்தர் இருதயத்தை திறந்தருளினார். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய இருதயங்களும் திறக்கப்படணும். அது உங்கள் வாஞ்சையா இருக்கட்டும், உங்கள் ஏக்கமா இருக்கட்டும். உங்க வீட்டுல இருக்கிறவங்களுடைய இருதயங்கள் திறக்கப்படணும். ஐயோ, நம்ம தப்பு பண்றோம், இயேசுவை தேடாம வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு பயம். நான் கர்த்தரிடத்துல விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டுல வந்து தங்குங்க. அது சாதாரண வார்த்தை அல்ல. சிறைச்சாலை பாதுகாக்கிறவன் கண்ணீரோடு கேட்டான், ஐயோ, காவலில் வைக்கப்பட்டவர்கள் காணாமல் போய்விட்டார்கள் என்று பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்ய தேடினான். நாங்கள் இங்கேதான் இருக்கிறோம் என்று சொன்ன மாத்திரத்தில் தன் வீட்டிலே கொண்டு போய் உட்கார வைத்து அவர்களுடைய காயங்களை எல்லாம் கழுவும் போது பவுல் வசனத்தை பிரசங்கிக்கிறார், போதிக்கிறார். அந்த போதனை அவனை உருமாற்றுகிறது. குடும்பமாய் ஞானஸ்நானம் எடுக்கிறான். அது மாத்திரம் அல்ல, அந்த வீட்டிலே அவர்களுக்கு ஒரு பெரிய விருந்து நடக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இத்தாலியா பட்டாளத்தில் இருந்த 100க்கு அதிபதியாகிய 100 பேருக்கு ஒரு அதிபதியாகிய கொர்நேலியு வீட்டில எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்கிற அனுபவம், தேவனுக்கு பயப்படுகிற அனுபவம், தேவ பக்தி உள்ள அனுபவம், எப்பொழுதும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற அனுபவம், தரிசனங்களை பார்க்கிற அனுபவம், நல்லவன், நீதிமான், உபவாசிக்கிற பழக்கம், மிகுந்த தான தர்மங்களை செய்கிற பழக்கம். கர்த்தர் அந்த வீட்டுக்கு போனார். யோப்பா பட்டணத்திலிருந்து பேதுரு வர்றதுக்கு முன்னாடி தூதன் அந்த வீட்டுக்கு போயிட்டான். கர்த்தருடைய வல்லமை பலமாய் நிரூபிக்கப்பட்டது. ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்க வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே, எங்க வீட்டுக்கு தூதர்களை அனுப்புங்க ஆண்டவரே. இப்பொழுது இந்த பிரசங்க உண்மையானால், இந்த வார்த்தை உண்மையானால் ஆண்டவரே, எங்க வீட்டுக்கு தூதர்களை அனுப்புங்க. கொஞ்சம் போராடி ஜெபம் பண்ணுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. எங்க குடும்பங்கள் அசைக்கப்படட்டும், எங்க பிள்ளைகள் அசைக்கப்படட்டும்.
கணவன்மார்கள் அசைக்கப்படட்டும், மனைவிமார்கள் அசைக்கப்படட்டும். எங்கள் வீட்டை நன்மையினால் நிரப்போம். வல்லமை இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது. பிசாசு நடுங்கட்டும். கொஞ்சம் நல்ல ஆவியில நிரம்பி சோமனுங்க. ஏசப்பா, என் குடும்பத்தை நினைத்து வாங்கப்பா. எல்லாருடைய இருதயமும் திறக்கப்படட்டும், எல்லாருடைய கண்களும் திறக்கப்படட்டும். வார்த்தையை கேட்கிறபடி கண்கள் திறக்கப்படுவதாக. Lord, we hope. அற்புதங்கள் நடப்பதற்காய் நன்றி. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதற்காய் நன்றி. பரலோக தேவனுடைய பிரசன்னம் இறங்குவதற்காய் நன்றி. இந்த வார்த்தை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் கடந்து போவதாக, திருச்சபைக்குள் கடந்து போவதாக. ஆவியானவர் மகிமைப்படுவாராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே.